தமிழக அரசின் அமைச்சரவை கூட்டத்தில் இன்று தூய்மை பணியாளர்களுக்கு ஏகப்பட்ட சலுகைகளை வழங்கியுள்ளார். தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் நிதியமைச்சர் இந்த 6 சலுகைகளை அறிவித்துள்ளார். முதலாவது சலுகை, பணியின் போது நோய் தொற்று, நுரையீரல் மற்றும் தோல் நோய் சம்பந்தமாக நோய் ஏற்பட்டால் சிறப்பு சிகிச்சை அளிக்க தனி திட்டம். இரண்டாவது திட்டம், பணியின் போது இறந்தால் காப்பீட்டுத் தொகை 5 லட்சத்திலிருந்து இனி 10 லட்சமாக உயர்த்தப்படும். மூன்றாவது, தூய்மை பணியாளர்கள் சுயதொழில் செய்ய திட்டமிட்டால் அவர்களுக்கு அந்த தொகையில் அதிகபட்சமாக 3.5 லட்சம் வரை மானியம் வழங்கப்படும். கடன் பெறப்படும் தொகையில் 35% தள்ளுபடி. முறையாக கடனை செலுத்தி வந்தால் வட்டியில் 6% தள்ளுபடி. மேலும் தூய்மை பணியாளர்களின் குழந்தைகள் உயர்கல்வித் தொகை உதவித்தொகை திட்டம். இந்த திட்டத்தின்படி கல்லூரி கட்டணம், தங்கும் விடுதி கட்டணம், உணவு கட்டணம் போன்றவற்றிற்கு உதவித்தொகை வழங்கப்படும். தூய்மை பணியாளர்களுக்கு 5வதாக, வீட்டு வசதி வாரியத்தில் சொந்த வீடு இல்லாத தூய்மை பணியாளர்களுக்கு வீட்டு வசதி குடியிருப்பில் வீடுகள் வழங்கப்படும். இதற்காக 30,000 வீடுகள் கட்டப்படும். 6வதாக, இலவச காலை உணவு. இந்த தூய்மை பணியாளர்கள் அதிகாலையில் பணிக்கு செல்வதால் காலை உணவு பிரச்சனை ஏற்படுகிறது. இதனால் இனிமேல் உள்ளாட்சி அமைப்புகளால் தூய்மை பணியாளர்களுக்கு இலவச காலை உணவு வழங்கப்படும். முதலில் திட்டம் பெருநகரில் தொடங்கப்படும். எனவே தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை விடுவித்து பணிக்கு திரும்புமாறு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தமிழக முதல்வர் சார்பாக கேட்டுள்ளார்.